சரி, இது நம்ம இன்னைக்கு இதை எப்படி டீல் பண்ணுறோம்? ரசூல்லாவுக்கு அப்புறம் நபி இருக்காங்களா? இல்லை. ஆனால் ரசூல்லாவுக்கு அப்புறம் யார் இருக்கா? நபிமார்களுடைய வாரிசுகள், நபிமார்களுடைய அறிஞர்கள். இவங்களில் சிலரை நாம் என்ன பண்ணோம்? பொய்யர்னு சொல்லிட்டோம். வரலாற்றில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சில பேர் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்காங்க, சில பேர் எழுதப்படலை, சில பேர் கொல்லப்பட்டாங்க, சில பேர் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கப்பட்டாங்க, சில பேர் எங்கே போனாங்கன்னே தெரில. ஹசன் ரலியவனு கொல்லப்பட்டார் விஷம் கொடுத்தவன் யார்? எவனா ஒருத்தன் இருப்பான்ல. என்ன நோக்கத்துக்கு கொடுத்தோம்? ஃபேமிலி பிரச்சனையா? தீனுடைய பிரச்சனை. ஹுசேன் ரலியவன் கொல்லப்பட்டார்ல, என்ன பிரச்சனை? பர்சனல் பிரச்சனையா? தீனுடைய பிரச்சனை. ஜுபேர் ரலியவனு கொல்லப்பட்டாங்க, ஏன்? பர்சனல் பிரச்சனையா? தீனுடைய பிரச்சனை. இப்னு உமர் கொல்லப்பட்டார், ஏன்? பர்சனல் பிரச்சனையா? தீனுடைய பிரச்சனை. புரியுதா? உமர் பின் அப்துல் அசீஸ் 2 வருஷம்தான் ரத்த ஆறு ஓட்டிட்டு தான் உக்காந்துட்டு இருக்காங்க இந்த உத்தமர்கள். ஹரமுக்கு இன்னைக்கு அத்தர் பூசிட்டு இருக்குதுல்ல ஒரு குரூப்பு, கேடுகட்ட குரூப்பு. இதுக்கு முன்னாடி ரத்தம் பூசின குரூப் தான் அது. ஹரம் பல தடவை இடித்து கட்டப்பட்ட ஹரம் தான் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஹரம் அது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் போய் காபத்தில் பார்க்குறீங்களே, அந்த காபா ரசூல்லா காலத்தில் ரசூல்லா கல்லை தூக்கி சுமந்து கட்டாங்க இல்லையா, அந்த காபா அது கிடையாது. எல்லாம் அடித்து காலி பண்ணி மறுபடியும் மாற்றி கட்டி இது ஒரு 2வது 3வது வெர்ஷன் இது. சரியா? ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னு 2-3 தடவை பண்ணியாச்சு. அப்போது இந்த மாதிரி நாம் என்ன பண்ணோம்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அறிஞர் நபியுடைய பிரச்சாரத்தை உயிர் கொண்டு போடுறார். அதாவது அதை மறுபடியும் ரினியூவல் பண்ணுவார். அவர் ரினியூவல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? போய் எருன்றுவாங்க. வாய்ப்பு கிடைச்சா கச்சக், யார்? சையத் குத்தூப் கொண்டாங்களா? ஹசனுல் பண்ணார். ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க, சுபு தொழில் சுட்டு கொண்டாங்களா? என்ன பாவம் பண்ணார்? யாரையோ கொலை பண்ணாரா? கல்யாணத்துக்கு அப்புறம் விபச்சாரம் பண்ணாரா? இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாரா? எதுக்குடா தண்டனை கொடுத்தீங்க? என்னடா தண்டனை கொடுத்தீங்க? குரான் இப்படி இல்லை இப்படின்னு அது. சரி, உங்கள்கிட்ட தம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை முறியடிக்கலாம்ல. அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்களே, அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லுங்களேன். அவர் கைத்தடி தானே போட்டார். அவர் கயிறு பாம்பு மாதிரி போட்டாரா? நீ கைத்தடி போடு, பாம்பாக மாறட்டும்.